முதல்ல சுகரு, அடுத்து இரத்த குழாயில் அடைப்பு, கண் பார்வை குறைபாடு, இரத்த சோகை. இன்றைக்கி பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு சொல்கிற பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தோன்னா முட்டி வலி, ஒரு 40 வயசு ஆகிட்டா முட்டி வலி அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே நோய்களான்னு கேட்டால் இதில் இருக்க எதுவுமே நோய் கிடையாது. எல்லாமே ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான். இன்சுலின் கரெக்டாக சுரந்துச்சுன்னா நமக்கு சுகர் வர போகிறதில்ல. உடம்புல இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு கரெக்டாக சுரந்துச்சுன்னா நமக்கு அந்த ஹார்ட்டில் பிளாக் வர போகிறதில்ல. விட்டமின்ஸ் கண்ணுக்கு தேவையான எல்லாம் கிடச்சிச்சின்னா கண் பார்வை குறைய போகிறதில்ல. இந்த மூட்டு வலியை பற்றி சொல்லணுன்னா 40 வயசில் முட்டி வலி வருதுன்னு இப்போ எல்லோரும் சகஜமாக சொல்லிடுறோம். ஆனால் 80 வயசில் வயல் வேலை பார்க்குறவங்க இன்னமும் கிராமங்களில் இருக்காங்க. கண்ணு நல்லா தெரியுது, காது கேட்குது, முடி கொட்டலை, காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் சோர்வே இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம டக்குன்னு ஒரு பதில் சொல்லுவோம். அதெல்லாம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, அதனால் இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே தான் இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நமக்கு இவ்வளோ நோய்கள் வரதுக்கான காரணம் என்னென்னா அடிப்படை ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான். அதை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா, 1950 என்னோடய தாத்தா ஒரு ஆரஞ்சு சாப்பிட்ருப்பார். அந்த ஆரஞ்சில் இருக்க சத்து இன்றைக்கி எனக்கு வேணும் அப்படின்னா நான் 8 ஆரஞ்சு பழம் சாப்பிட்ணும். அப்போ தான் அன்றைக்கி சாப்பிட்ட ஒரு ஆரஞ்சில் இருக்க சத்து எனக்கு கிடைக்கும். எனக்கு ஆப்பிள் மூலமாக விட்டமின் சி வேணும்னா இன்றைக்கி நான் 100 ஆப்பிள் சாப்பிட்ணும். மாதுளம்பழம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராவது எவ்வளோ சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ மாதுளம்பழம் சாப்பிட்டா தான் நமக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாதுளம்பழத்தை 4 உடைச்சி 4 பேர் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பழம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பேரிச்சம்பழம் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு 15 மில்லிகிராம் தான் நமக்கு இரும்பு சத்து வேணும். அந்த 15 மில்லிகிராம் இரும்பு சத்து வேணும்னா நம்ம 1.25 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிட்ணும். இப்போ புரியுதா நம்ம எந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்படுறோன்றத? ஸோ இதில் மட்டும் இல்லை, 75% வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸில் இந்த மாதிரியான சத்து பற்றாக்குறை இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் நான் ஏனோ தானோன்னு சொல்லலை. இது அமெரிக்கன் சயின்டிஸ்டோட ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு இமேஜாக வச்சுருக்கேன். இதற்கு அடிப்படை என்ன சொல்கிறாங்கன்னா, புவர் சாயில், மண் வளம் சரியில்லாததான் இதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ நிலம்ன்றது ஒவ்வொருத்தரோட உரிமை, அதோட வளம்ன்றது நம்மளோட கடமை. என்ன அப்படின்னா, எதிர்கால சந்ததிக்கு நம்ம வளமான மண்ணை விட்டுட்டு போகணும். அப்போ தான் அவங்களால விவசாயம் பண்ணி அவங்க உணவு தேவைகளை அவங்களால பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரிய புரட்சி மறுபடியும் வரும், உணவு பஞ்சம் வரும், பெரிய பாதிப்புகளை எல்லாரும் சந்திப்பாங்க.